வெல்கம் டு சவுத் ஆஃப்ரிக்கா. நம்ம க்ரோசரி $60 வாங்கியிருக்கோம். ஆமாம், இது வந்து லிட்ரலாக மானையும் கிராஸ் அடிச்சு விட்டோன்னே தான் வந்துருக்கு. குட் மார்னிங் இன்டர்நெட், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ வந்து நம்ம அடுத்த கண்ட்ரி வந்துட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா. இப்போதான் மணி 4:30 ஆகுது. 7 o'clock வரைக்கும் இங்கே ஏர்போர்ட்டில் இங்கே இருந்துட்டு சர்ச்சில் போய் கார் எடுத்துகிட்டு கிளம்பலான் இருக்கோம். இந்த கண்ட்ரியில் என்னென்ன பார்க்குறோன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு சவுத் ஆஃப்ரிக்கா. எல்லாம் அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு வந்து ஒரு மாலில் வந்து ஏதாவது ஷாப்பிங் பண்ணுவோன்னு வந்தோம். ஃபுல்லாக மகேந்திரா வண்டி நிற்கிது. எல்லாம் மகேந்திரா XUV 3XDயிலேருந்து எல்லா வண்டியும் மால்குள்ளே நிற்கிது. ஆமாம், பிக்கப் ட்ரக் எல்லாம் நிற்கிது. நாங்கள் ஏதாவது சாப்பிட்றதுக்கு தண்ணி பாட்டிலு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கிட்டு போகிறோம். ஸ்டோருக்கு வந்தோம், ஜாமான் வாங்கிட்டு இருக்கோம். இந்தியன் ரொட்டி இருந்தது, வாங்கியிருக்கோம். அந்த இதை பாருங்களேன், கத்திரிக்காய் இருக்கு, விரல் தண்டிக்காய் இருக்கு. பட்டர் பீன்ஸும் இருக்கு பக்கத்துலயே. பச்சை மிளகா என்ன மேல இருக்கு, காய் சில்லிஸ் அப்படி வாங்குறோம். எங்களுக்கு மினிமம் ஏதாவது சமைச்சு சாப்பிட்றது அந்த மாதிரி. பச்சை மிளகானா எதுக்கு யூஸ் பண்றது? ஆம்லெட்டுக்கு. இவ்வளோ சாமான் வாங்கியாச்சு. கிட்டத்தட்ட 60 நம்ம க்ரோசரி $60 வாங்கியிருக்கோம். ஆமாம், இதை வச்சு நீ குறைந்தபட்சம் ஒரு 10 வேலையாக சாப்பிடணும். சாப்பிடுவோன்ற சோறு ஆக்கணும்னு வச்சுக்கோ, ரைஸே வந்து ஒரு 10 நாளைக்கு வரும். அதுக்கு டப்பா கேனு அது இதுன்னு வாங்கியிருக்கோம். நீ காப்பியை குடிச்சிட மாட்ட, ஒரு மாசத்துக்கு இந்த காப்பியை குடிப்ப. ஒரு காஃபி வெளியில $4 கொடுக்கறதுக்கு, $3 கொடுக்கறதுக்கு காஃபி இது எல்லாம் சரிதான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரெட், ஆமா, எல்லாமே சரியா வரும். ஆமா, கூட்டி கழிச்சு பாரு, கணக்கெல்லாம் சரியாதான் வரும். மாலானா சூப்பரா இருந்தது. ஓகே, கார்ல ஏறி அடுத்த ஸ்டாப்புக்கு கிளம்ப வேண்டியதான். சவுத் ஆப்பிரிக்கா ரோடு பாத்தீங்களா, சூப்பரா இருக்கு. டான்சில்வேனியாலையும் டான்சானியாலையும் கென்யாலையும் டம்முன்னு உளுந்து ரோடு வேற சின்ன சின்னதா இருந்ததுப்பா. இந்தியா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ரோடெல்லாம் இருந்துச்சு. சிங்கிள் ரோடா இருந்துச்சு, ஹைவேஸ். அதெல்லாம் பார்த்து இந்த சவுத் ஆப்பிரிக்கா வந்து அட்வான்ஸ்டா இருக்கு. தெரியல, நாடு முழுசு இப்படி இருக்க போதா இல்ல இந்த செக்டார் மட்டும் அப்படி இருக்கான்னு தெரியல. போக தெரியும் தான். Day 1 நல்லா இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா பாக்குறதுக்கு பாருங்க, பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஐ திங்க் ஃபால் ஆரம்பிக்குதா என்னன்னு தெரியல. டோல் போட போறீங்கடா நமக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் டோல் கட்ட போறோம். 81 ரூபாய். ஆமா, 81 ரூபாய்டா. $5 $400 நம்ம காசுக்கு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஆனா பார்த்தா ஒரே கூட்டமா கிடக்கு. எங்கடா போறீங்க எல்லாரும்? என் வீட்டுக்காருக்கு கியர் எடுக்க தெரியல, ஆஃப் பண்ணிட்டாரு வண்டிய. இன்னொருக்கே ஆஃப் பண்ணிட்டாரு. ஏரியால வந்து டிஃப்ரெண்டா இருக்குமா, என்னன்னு உள்ள போய் பார்ப்போம் வா. ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட் இருக்கு. எவ்வளோ ரெஸ்டாரண்ட் மட்டும் எவ்வளோ இருக்கு பாரு. இங்க பாரு, அங்க பாரு, அதுதான் ஸ்பெஷாலிட்டி, இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி. ஆமா, பெட்ரோலு போடுற இடம். அதுல வந்து இவ்வளோ பெரிய இது இருக்கு, ஒரு ஜூ மாதிரி. ஜூன்னு சொல்ல முடியாது, எல்லாம் காண்டாமிருகம் பாரு. இந்த அங்கிட்டு இருக்கு சின்ன படி, இது உட்காந்து பாக்குறது. இங்க பார்த்தோம்னா பைசன் நிக்குது, அப்புறம் கசல்லு,
அப்புறம் இந்த மாடு மாதிரி ஒன்று மெகா சைஸ் இருக்கிறதுலே பிக்கஸ்ட் மான் இதுதானா. வைல்டர் பீஸ் வேற எங்கேயோ நின்றுச்சு. வைல்டர் பீஸ் இந்த பக்கம் இருக்கு. வரிக்குதிரை நிற்கிது. காண்டாமிருகம் எல்லாம் சேர்ந்து அடிக்கி தண்ணி குடிச்சிக்கிட்டு இருப்பாரு. ஆஸ்ட்ரிச்சுக்கு அப்புறம் வைல்டர் பீஸ்ட்டு, கசல் எல்லாம் நிற்கிது. ஏகப்பட்ட இதுவும் நிற்கிது. என்ன ஆஸ்ட்ரிச்சும் இங்கே தான் எல்லாம் கொய்யி நிற்கிறாங்க. இங்கே தான் இந்த இடத்துல தண்ணி தொட்டி வச்ச இடத்துல எல்லாம் போய் எல்லாம் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சாப்பிட்றது அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே சாப்பிட்ற மாதிரி. இது வந்து ஒரு ரெஸ்ட் ஏரியா. சும்மா ஷாப்பில் வந்து இப்படி செட்டப் பண்ணியிருக்காங்க. மக்கள் இறங்கிடாமல் இருக்கிறதுக்கு வேலி. அந்த பக்கம் ஃபுல்லாக அது வாட்டுக்கு சுற்றிட்டு இருக்க வேண்டியது. அமேசிங். இது வந்து லிட்ரலாக மானையும் கிராஸ் அடித்து விட்டோடனே தான் வந்துருக்கு. ஆமாம், மாடோட சைஸுக்கு தான் இருக்கு. அப்பா காட்டெருமா. ஆனால் நம்ம ஊர் அப்படி பட்டர் பஃபலோ தான். நம்ம ஊர் எருமாடு தான் பார்க்குறதுக்கு டேஞ்சரஸ். அவ்வளோதான். இந்த அட்டகாசம் பண்ணுது ஒன்று ஆடிக்கிட்டு. காண்டாமிருகம் தான் ரொம்ப தூரத்தில் இருக்கு. ஆமாம், மூக்கை வெட்டி ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க போல. தூரத்தில் இருக்கு. ஒன்று இருக்கு. ஓ, அங்கே 2 இருக்கு. என்னப்பா பேன் பார்க்க ஒரு சொல்ல போறியா அவர்கிட்ட? ஒண்ணுக்கு இருக்கிற இடத்துல கூட அனிமல்ஸை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது. ரோட்ல வந்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே மழை கிளைம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 130 கிலோமீட்டர் போகணும். இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் 40 நிமிஷம் ஆகும். டக்குன்னு ஒரு சேஞ்ச். நல்ல மழை இருக்கு. ரோடு ஒத்தையடி பாத மாதிரி ஆயிடுச்சு. ஒத்தையடி இல்லை, அது என்ன, ஒரு கார் மட்டும் போகிற மாதிரி. டபுள் ரோடு இல்லை, சிங்கிள் ரோடு ஆயிடுச்சு.